ஹலோ வெல்கம் டு இந்தியன் மர்மைட் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் ஏர் க்ரோத் சீரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது நான் அதுக்கு என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் சொல்ல போகிறேன். அதை வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரோஸ்மெரி லீஃப், க்ளோவ் கிராம்பு, லெமன் லீஃப், ஆம்லா லீஃப் நெல்லி இலை, கறி லீவ்ஸ் கருவேப்பிலை, ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி, அப்புறம் 400 ml ஆஃப் வாட்டர், அதாவது 400 ml தண்ணி எடுத்துக்கோங்க. இது இல்லாமல் 2 சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வீடியோக்குள்ளே இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு வெசலை எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை ஆன் பண்ணி ஃபுல் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 400 ml ஆஃப் வாட்டரை போர் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 10 minutes தண்ணி நல்லா பாயில் ஆனதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதில் வெந்தயம் 25 கிராம் போட்டுக்கோங்க, ரோஸ்மெரி லீஃப் 20 கிராம் போட்டுக்கோங்க, கிராம்பு 4 போட்டுக்கோங்க, மின்ட் லீஃப் புதினா 5, லெமன் லீஃப் ஒரு 8, ஆம்லா லீஃப் ஒரு 10, கறி லீவ்ஸ் ஒரு 15, அப்புறம் ஹைபிஸ்கஸ் ஒரு 10 சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூனை வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பிளேட்டை வச்சு இதை ஒரு 24 ஹவர்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை அந்த வாட்டரில் எல்லாமே அப்சர்வ் ஆகிருக்கும். அதை ஒரு கிளாஸ் எடுத்து ஃபில்டர் மூலயமா நம்ம எடுத்து வச்சுருந்த சீரத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டெயின் பண்ணி வச்சு எடுத்த சீரத்தை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க. இந்த சீரத்தை நீங்கள் டெய்லியும் ஹேர் பாத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா இது உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.